நம்ம டேங்க் இதுதான் ரேடியோ ரூமு. எல்லோரும் பார்த்துக்குங்க. இந்த ரேடியோ ரூமில் இன்னும் இந்த ஆண்டனா இருக்குது. ஆண்டனா தான் முக்கியம். ஆனால் குடிக்க மொத்த காணும். நேற்றெல்லாம் குடியரசு தின அன்னைக்கு பயங்கரமாக ஸ்கூலில் இது ரேடியோ ரூமில் வச்சு கொடுப்பாங்க. ரேடியோ ரூமுக்கு முன்னாடி வந்து அந்த ஆண்டனா இருக்குது. யாருக்காச்சும் தெரியுதா? ஆண்டனா தனியாக எடுத்து போட்டிருக்கிறேன். நம்ம வச்சுருந்த அதே ஆண்டனா தான் இன்னும் இருக்குது. இன்னும் ஆண்டனா மாற்றவே இல்லை. ஆமாம், அந்த வீடு தான் 5வது வீடு. இதெல்லாம் நம்ம சின்னதில் விளையாண்டு விளையாட்டு. டயர் வண்டி, இந்த எல்லா வண்டியும் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க பாருங்க இப்போ பசங்க. இந்த வாழ்க்கை இப்போ கிடைக்குமா உங்களுக்கு? ஹாப்பி வண்டி யாரா வச்சிருக்கா? காட்டு இருந்தா இங்க வருதா? ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்பட்ட எஸ்டேட்டுக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். நம்ம இருந்த இடம், விளையாண்ட இடம் எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்டு ஸ்கூல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ மேலே மணியண்ண லைனு, மணியண்ண நம்ம பார்பர் ஷாப்பு தெரியுதா? நம்ம பார்பர் ஷாப்பு இதுதான். பார்பர் ஷாப்பு எல்லாமே பார்த்துட்டு இப்போ தான் கீழே கடை லைனுக்கெல்லாம் போகலான்ட்டு இருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கோம். இன்னொருத்தர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம கலாச்சித்தியோட எங்கள் அம்மாவோட அண்ணன் பால்ராஜ். அவங்க பொண்ணு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்துருக்கோம். எல்லாம் கை கட்டுங்க. இந்த சைடில் இருக்க பசங்களாம் டயர் வண்டி விளையாண்டுருக்காங்க. இந்த டயர் வண்டி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குதா? எல்லா வீட்லேயும் டியூப் வண்டி இருக்கும். நம்ம இதில் இந்த பைப்பு டியூப்பு பார்த்தீங்களா? எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க எஸ்டேட் பசங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குக்கு. நாங்களும் இங்கே தான் பிறந்ததெல்லாம் இங்கே தான். சூப்பர். வாடகை கொடுக்க எஸ்டேட் இல்லை. நேபாளில் ஏறு இல்லை, எனக்கு மேலே வெட்டினது தெரியல.
இல்ல ஞாபகம் ஆமாம் நம்ம கரவுக்குழியில் இருக்கோம். கரவுக்குழியில் இலையெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க, நிறுத்திட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே இந்திக்காரங்க தான், ஒரு தமிழ் இல்லை. இப்போ தான் முடிச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே சந்தோஷமா. இதுக்கப்புறம் தான் இலை வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. பாருங்க, நம்ம எஸ்டேட்டில் மூத்த நண்பர் மனோகர ஒருத்தர் தான் இங்கே இருக்காரு, வேற யாரும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. இப்போ மனோகரனை கூட தான் இருக்கிறோம்.